இன்றைக்கி டேயோட அன்னதர் செகண்ட் ரவுண்டு மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்கேசிசி இழுப்பக்குடி வர்சஸ் TN55. TN55 டேஸை வின் பண்ணி சேசிங் தெருவு பண்ணிட்டாங்க. ஆர்கேசிசி இழுப்பக்குடி பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணோம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரி ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் 6. பவர் பிளே ஓவர் போட சுகுமார் பவுலிங் எண்டில். ஓவர் த கில் அந்த ஃபர்ஸ்ட் ஒன். இன்சைட் எஜ்ஜு நல்ல ஸ்டாப்பிங்க கீப்பர் குமார். தேர்ட் பால். செகண்ட் ஒன் இடத்துல இருந்துச்சு, லாங் ஆன் திசையில் ஒரு கிளப்பி விட்டாரு. அங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கனுங்க, கேட்சா பிடிச்சிருக்காரு. 6 கொடுத்துருக்காங்க அம்பையர். இங்க 6 டிசிஷன் அந்த ஃபீல்டர் கொடுத்தது. முதல் பெரிய ஷாட் இத்ரிஷ் பேட்ல இருந்து. தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட், பாட்டம் ஆஃப் த பேட்ல இருந்துச்சு. கம்பேக்கிங் பால், டாட் பால். நேருக்கு நேரா பவுலர் கை பக்கமாக போச்சு. உள்ளே ஒரு ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. டைரக்ட் ஹிட்டு, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சான்ஸ் பாருங்க, கீப்பர் ரன்ல அடிச்சா விக்கெட்டாக இருக்கும். எஸ், இங்கே ஒரு விக்கெட்டுங்க. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம்லேருந்து வெளியே போகணும். தேவையில்லாமல் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ஸ்மேன் 1 ரன் பேட்ஸ்மேனா சிவா வந்திருக்காரு. என்ஜிஓ சிவா. இப்போ வரைக்கும் 4 பாலுக்கு 7 ரன் வந்திருக்கு. நல்ல பிளே ஆஃப் ஸ்டெம்ஸில் எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 4 சந்திச்ச முதல் பந்து. போனை போட்டுட்டு அந்த பந்து எடுத்து போட்டார் அந்த தம்பி. லாஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் கம்பேக்கிங் பால். ஒரு 6க்கு அப்புறமா ஒரு நல்ல பந்து போட்டாரு. இந்த 4க்கு அப்புறமாவும் ஒரு நல்ல பந்து. பவர் பிளே முடிவுக்கு வருது. 11 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் இழந்து ஆர்கேசிசியில். செகண்ட் ஓவர் போட விக்கி. இந்த பவுலரோட இந்த டோர்னமெண்ட்ல முதல் ரன்னு அவரே போட்டுட்டு அவரே ஓடி இருக்காரு எடுக்க. ஏன்னா இவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்ல அதுக்கு முன்னாடி இங்கே காமிச்சிடுறேன். ஒருத்தர் ஓட்டாங்க. 4வது ரன்னுக்கான தேடல். 4 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 4. ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச் 2 ஓவர் போட்டு 2 ஓவருமே மேட் இன் ஓவர். 2 ஒய்டு மட்டும் போட்டிருந்தாரு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். ஷாட்டுக்கு கமிட் ஆயிருந்தாரு லெக் ஸ்டம்ப்ல. டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல ஷாட், நேருக்கு நேரா லாங் ஆன் திசையில். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தாரு. நல்ல டேக்கன். 4 ரன் ஓடி எடுக்க பார்த்தாங்க. அப்போல்லாம் கண்டிப்பாக பேட்ஸ்மேன் டயர்டாக இருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஒரு விக்கெட்டை பிடிக்கிற பவுலர். அடுத்த பேட்ஸ்மேன் ஷாம். முதல் பந்து லெக் ஸ்டம்பில் ஆடுறதுக்கு ஒரு முயற்சி. சான்ஸ் ஃபார் ரன் அவுட் பார்ப்போம். பேட்ஸ்மேன் மேலே எரிஞ்சிருக்காரு. சிங்கிள். சிவா ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 ஓவர். நல்ல ஷாட்டுங்க லாங் ஆஃப் திசையில். அங்கே ஃபீல்டர் இவர் பிடிக்கிற கேட்சானு பார்த்தா நல்ல டேக்கனுங்க. சூப்பராக பிடிச்சாரு. அம்பையர் அவரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு செக் பண்ணுறதுக்கு. அம்பையர் செக் பண்ணி விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. லைன் செக் பண்ணியிருக்காங்க. நல்ல கேட்சுங்க அந்த ஃபீல்டர். அடுத்த பேட்ஸ்மேன் கவி. டிஃபென்ஸ் மைண்ட் செட். சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எடுத்தாரு. ஸ்டெம்ஸ்ல பல்ல சிங்கிள், குயிக் சிங்கிள். 2 ஓவர் முடிவுக்கு 17, 2 விக்கெட் இழந்து. தேர்ட் ஓவர் போட வினோத் டி கவி. ஃபர்ஸ்ட் ஒன் அப் டு உள்ள ஸ்ட்ரைட் முட்டிருக்காரு. அடிக்கப்பட்ட பந்து 4ஆகுமா? சிங்கிள் இல்லை. செகண்ட் ஒன் வினோத் டு சாம். அப் டு உள்ள போடப்பட்ட பந்து கவர்ஸ்ல தடுப்பாளர் சிங்கிள். தேர்ட் ஒன் அருமையாக தூக்கியடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா? இல்லை. ஃபோர்த் ஒன் இதுவரை எல்லா பாலுமே சிங்கிள்ஸ் தான் போயிருக்கு. அடுத்த பால் நல்ல பால் போடப்பட்ட பந்து டைரக்ட் ஹிட்டிங்க. பேர்ஸ் கால் நாட் அவுட். லாஸ்ட் 2 மோர். குத்தி அண்டர்ல வந்துருச்சு. அருமையாக போடப்பட்ட பந்து. கடைசி பால் அதுவும் குத்தி கீழே வந்துருச்சு. அருமையாக போடப்பட்ட 3வது ஓவர் 4 ரன்ல பிடிச்சி போட்டிருக்காரு வினோத். ஸோ 3 ஓவர் முடிவுக்கு 21 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இருந்து. இந்த ஓவர் போட விக்கி வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர். அரௌண்ட் த கில். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாரு. அம்பையர் கலங்க. டாட் பால். செகண்ட் ஒன் நல்லா ஷாட்டானு பார்த்தா அங்கே ஃபீல்டர். சான்ஸ் ஃபார் கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபீல்டரை வச்சு போட்டிருக்காங்க. பிரேக் த்ரூ. ஷாம் ஆட்டம் வளர்ந்து வெளியே. அடுத்த பேட்ஸ்மேனா மாது. ஒரு கூட்டல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. பேட் மேலே ஏறி போச்சு. டாட் பாலுங்க. 3 பாலுக்கு 3மே டாட்டா போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு விக்கி இப்போ வரைக்கும். ஃபோர்த் ஒன் கீழே வந்துச்சு. ஒயிட் பால். இந்த தடவை பேட்ஸ்மேனை இங்கே நிற்க வச்சு அங்கே ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கும். மாதுவா
விக்கெட் ரன் அவுட் குமாரான்னு பார்த்தா குமார் வின் பண்ணியிருக்காரு, ரன் அவுட். குதிரையின் வாயிலாக கவி ஸ்ட்ரைக்ல டவுன் த ட்ராக் போனாரு, பேட்ல சரணம் இல்ல, அதிகபட்சமா ஒரு சிங்கிளா இருக்கும். அவசரப்படக்கூடாது ஃபீல்டருங்க. சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு அடுத்த நீ பேட்ஸ்மேன் மோப்ப, அவரோட நேம் தெரியல, மோப்ப தான் சொல்லுவாங்க செல்லமா அவங்க டீம்ல. ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல சூப்பரா ஆனார்ல இந்த ஷாட், தெளிவா மிடில் பண்ணாரு, சான்ஸ் ஃபார் டபுள். இந்த கிரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தேவைங்க. ஆனா இவரே இங்க நிக்க வச்சு அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். கவி ஸ்ட்ரைக்ல லாஸ்ட் 2 மோர். அம்பேர்ஸ் கால் டாட் பால். 5 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 24 ரன் ஆடிருக்காங்க, 25 டார்கெட். TN55 அவங்க டீம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் 23 ரன்ல பந்து போட்டாங்க. அந்த 24வது ரன்னை 3.5வது பால்ல வின் பண்ணாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா போகும்னு நினைக்கிறேன் RKCக்கு எதிராக. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சத்யா, ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல ராம். பவர் பிளே ஓவர் போட சிவா வந்திருக்காரு, என்ஜிஓ சிவா. ஃபர்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன், எஸ் பாஸ் பாலே ஒயிட் பால் போட்டு பேட்ஸ்மேனை ஆசையை காமிச்சு ஆட்டமிழக்க செஞ்சிருக்காரு சிவான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், பால் டு பால் மேட்ச்ல நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும் RKCக்கு. ஒன் டவுன் பேட்ஸ்மேனா கைலாஸ் உள்ள வந்திருக்காரு. போன ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்ல லாஸ்ட் வரைக்கும் 2 மேட்ச் எடுத்துட்டு போனாரு. செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைன்ல வந்தாரு, கால்ல பட்டிருக்கு, சான்ஸ் ஃபார் ரன் அவுட். உடிச்சடிக்கல, சிங்கிள். நான் செகண்ட் பேட்ஸ்மேன் ராம் சந்திக்க அப்புறம் முதல் பந்து அவுட் சைட் ஏஜ். போடப்பட்ட பந்து ராஜு வந்தாரு பேக்கப்புக்கு, ரன்ஸ் ஓடல, டாட் பால். கிரேட் பீஸ் ஆஃப் பவுலிங், நல்ல நீலகலத்துல டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவரே பிரஷர் போடுறாங்க அந்த பால் டு பால் மேட்ச்ல. TN55 கொஞ்சம் சுதாரிக்கணும். லாஸ்ட் 2 மோர். டவுன் த விக்கெட் அகைன், அதே மாதிரியான பந்து, கீப்பர் கைவசம் புள்ளி பந்து. பவர் பிளேயோட கடைசி பந்து, ஒரு முக்கியமான பந்து, பிச் ஆஃப் த பால், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்ல ஸ்டாப். ஒரு ரன்ஸ் ஓடல, ஒயிட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க, ஸ்டெம்புக்கு வெளியே ஒயிட் பாலா போட்டாரு. எஸ் 6 கொடுக்குறாங்க. லைன் அம்பையர்ஸ் நிறைய பேர் ஆடியன்ஸுங்க, மச் நீடட் 6ன்னு சொல்லலாம். தேவையான சமயத்துல ராம் பேட்ல இருந்து ஒரு 6. அஞ்சு பால் போட்டு வெறும் 2 ரன்னை விட்டு கொடுத்து லாஸ்ட் பால் 6ஓட ஒரு ஓவர் முடிவுக்கு, பவர் பிளே முடிவுக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க ஒரு விக்கெட்ல இருந்து. செகண்ட் ஓவர் போட 6 வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், நேருக்கு நேரா அம்பையர் வைத்துக்கு நேரா ஆனாரு. நல்ல ஃபீல்டிங் பட் சிவா சிங்கிள். செகண்ட் ஒன் 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நல்ல ஷாட் ஆன பார்த்தா லாங் ஆன் திசையில சிவா நல்ல டேக்கன். ஸோ இவர் தான் சிவா ஓவரில் 6 அடிச்சிருந்தாரு. அவரோட விக்கெட்டை அவரே கேட்ச் பிடிச்சி எடுத்து கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஒரு பலிக்கு பலி கேட்ச். அடுத்த நீ பேட்ஸ்மேன் வல்லா யங்ஸ்டர் உள்ள வந்திருக்காரு, மேட்ச் எடுத்துட்டு போறாராம் பார்ப்போம். இவர் வந்த உடனே ஒயிட் கிடச்சிருச்சு. இந்த பந்து நேரம் எடுத்துட்டு வந்து பேட்ல அப்படிங்கிறப்போ நேருக்கு நேரம் ஆடிட்டு வினோத் வந்தாரு, யங்ஸ்டர் சிங்கிள். இப்போ வரைக்கும் 3 ரன் வந்திருக்கு. பேட்ல சரண மீட்டில் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் எரிஞ்சா விக்கெட்டாக இருக்குமான்னு பார்த்தா கவட்டுக்குள்ளே விட்டுட்டாரு. 6 சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, இன்சைட் அவுட். எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அங்க ஃபீல்டர் ரஞ்சித், சான்ஸ் ஃபார் டபுள். ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணணும், 2ஆ மாத்துறாங்க. ஒரு முக்கியமான பந்து கீழேயே வந்துச்சு, ஸ்டெம்ப் க்ளோஸரா வந்துச்சுங்க. இத்திரி சிரிக்கிறாரு, டாட் பால். 2 ஓவர் முடிவுக்கு வருது. 14 ரன் ஆடி இருக்காங்க. அவங்க 17 ரன் இருந்தாங்க 2 ஓவர் முடிவுக்கு, 2 விக்கெட்ல இருந்து. ஸோ ரிமைனிங் உள்ள 12 பாலுக்கு 11 தேவை. பவுலிங் எண்டில் ராஜ் வந்து நிறைய இடத்துல பால் டு பால் மேட்ச்ல நல்லா பிடிச்சி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன பண்றாரு பார்ப்போம். நேர இடத்துல வந்து ஸ்டெம்ப் லைன்ல கால்ல பட்டிருக்கு, ஒரு ரன் ஓடிடுவாங்க, அலோவ் பண்ணிட்டாங்க, சிங்கிள். ரொம்ப குயிக்கரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சான்ஸ் வராங்க, 1 ரன் பிளஸ் 1 ரன் அவுட். ஒரு த்ரோல இன்னொரு ரன் ஓட பார்த்தாங்க. கைலா ஸ்ட்ரைக்ல அவுட் சைடு ஏஜ் கேப்ல போயிருக்கு, 1 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் தெளிவா பாலை பார்த்தாரு, ஒரு தட்டலுக்கு போனாரு, சிங்கிள். இப்போ நியூ பேட்ஸ்மேனா சுகு உள்ள வந்தாரு, சிங்கிள் அடிட்டாரு அவர் பங்குக்கு. நல்ல ஷாட்டுங்க, அங்க ஃபீல்டர் மாது. எப்பவுமே சொல்லுவோம் அவருக்கு ஒரு டைலாக், வந்து பந்துல மோது அப்படின்னு, சிங்கிள். அவுட் சைட் ஏஜ் நிறைய பேட்ல படுற பால் ஃபுல்லா ரன்னா மாறுது, சிங்கிள். இந்த ஓவரோட கடைசி பந்து ஒரு முக்கியமான பந்து, பிளாட்டா மடக்கி ஆனாரு. கொஞ்சம் தூக்கி விட்டுருந்தாருன்னா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கும். ரொம்ப கண்ட்ரோலா ஆடிக்கிட்டு இருக்காரு கைலாஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இருந்து சிங்கிள். 3 ஓவர் முடிவுக்கு 20 ரன் ஆடி இருக்காங்க 3 விக்கெட்ல இருந்து. இந்த ஓவர்ல 6 பாலும் 6 சிங்கிள் வந்திருக்கு. 2 ஓட பார்த்தாங்க, ரன் அவுட்டா மாறிச்சு. ரிமைனிங் 6 பாலுக்கு 5 ரன் தேவை. அதே மாதிரியே நடக்குது TN55 டீமுக்கு. அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல இதே மாதிரி தான் சேசிங்ல 6 பாலுக்கு 5 ரன் தேவை. அதுல 5வது பந்துல போய் ஜெயிச்சாங்க, சிங்கிளா ஆடி.
ஸோ கடைசி 6 பால் போட சிவா ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டுட்டாரு. இது அவருக்கு செகண்ட் ஓவர். செம்ம பேட்டில் இருக்க போது. கைலாஸ் மேட்ச் எடுத்துகிட்டு போகிறாராம் பார்ப்போம். போகிறதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் லோ கேப்டா கீழே வந்துச்சு. ஊருட்டேல் பந்து டாட் பாலுங்க. 5-5 மாறுது இந்த மேட்ச். செகண்ட் ஒன் வெல் டிஃபென்ஸ் தட்டிட்டு டேரக்ட் ஹிட்னா விக்கெட்டாக இருந்திருக்கும். பேக்கப்புக்கு வந்தார். நல்ல ஸ்டாப் சிங்கிள். சுகுமாரன் ஸ்ட்ரைக்கில் 4-4. லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பாலுங்க. கண்டிப்பாக நெயில் பைட்டிங் மேட்சுங்க. 3-4. சிக்கி ஷாட் இன்சைட் அவுட். அங்கே ஃபீல்டர் ஷாம் நல்ல டேக்கன். பாலோட அண்டருக்கு போனார். ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. 2-4 மாறுது. 5th பால் லெக் பைஸில் ஒரு ரன்னு. 1-3. நல்ல பாலுங்க. சிங்கிளே. ஸோ இந்த மேட்சை வரப்பான மேட்சை இழுப்பக்கூடிய RKCC 1 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க.